ஹலோ ஆல், இன்றைக்கி ரெசிபி சீரக சம்பா ரைஸில் மட்டன் பிரியாணி. இன்றைக்கி நான் அதை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் தான் செஞ்சுருக்கேன். இருந்தாலும் அடி பிடிக்காமல் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் இன்றைக்கி 1/2 kg மட்டன் எடுத்திருக்கேன். இஞ்சி பேஸ்ட் தனியாக, பூண்டு பேஸ்ட் தனியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. மட்டனை ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இது எப்படி வேக வைக்கிறதுன்னு ஒரு தனி வீடியோ இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 1/2 கிலோ சீரக சம்பா அரிசி நல்லா அலசி ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி. வெங்காயம் இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். தக்காளி கொஞ்சம் பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகா கீரி எடுத்திருக்கேன். 50 கிராம் இஞ்சி பேஸ்ட், 25 கிராம் பூண்டு பேஸ்ட், 1 கை புதினா, 1 கை கொத்தமல்லி. அடி கனமான அகலமான ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் சோம்பு, பட்டை, பிரியாணி இலை, 4 கிராம்பு, 1 ஸ்டார் அனீஸ் இதெல்லாம் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக நல்லா வதக்கிக்கணும், இல்லைனா கரிஞ்சிரும். அப்பப்போ கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கின உடனே காரத்திற்கேற்ப மிளகாய்த்தூள் நான் இன்றைக்கி 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ அடிப்பிடிக்க விடாமல் கைவிடாமல் இதை கிளறிட்டே இருக்கணும். எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட நம்ம வச்சுருக்க 1 கை கொத்தமல்லி, 1 கை புதினா இதையும் போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். வதங்கின உடனே இப்போ இஞ்சி பூண்டு விழுது அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த உடனே அதிகமாக ஒட்ட ஆரம்பிக்கும், அதனால் கைவிடாமல் நல்லா கலரி விடணும். பிரியாணி சட்டியில் பண்ணும்போது பிரியாணியோட டெக்ஸ்சர் சூப்பராக வரும். ஆனாலும் அலுமினியம்ங்கிறனால நான் அதை இன்றைக்கி யூஸ் பண்ணலை. இதெல்லாம் வதங்கிறதுக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும். இப்போது நறுக்கி வச்சுருக்க தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு பத்தலைன்னா சரி பார்த்துட்டு பின்னாடி சேர்த்துக்கலாம். ஆனால் அதிகமாகிடுச்சுன்னா சரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். தக்காளி நல்லா வதங்கின உடனே இது கூட நம்ம 100 மில்லி தயிர் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வதங்க விட்டுருங்க. இது வதங்கி ரெடி ஆகிறதுக்குள்ளே மட்டன் வேக வைக்கிறதுக்கு என்னென்ன சேர்த்தேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். குக்கரில் எண்ணெய் சேர்த்து சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, பாதி வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கின உடனே ஒரு தக்காளி சேர்த்து வதக்கணும். கூடவே ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க மட்டனை அது கூட சேர்த்து 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நல்லா வதக்கி விடணும். 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி 6லேருந்து 7 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதுக்கு தனி வீடியோவும் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ மட்டன் வெந்துருச்சு. இப்போ பிரியாணியை கண்டினியூ பண்ணலாம். மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 350 ml தண்ணி சேர்த்துக்கலாம். 350 ml மட்டன் வேக வச்ச சூப் அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு மசாலாலாம் வெந்ததுக்கப்புறமா வேக வச்ச மட்டன் பீஸ் எல்லாம் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். மட்டன் வேக வைக்கும் போது நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இன்னொரு தடவை உப்பு சரி பார்த்துக்கலாம். பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 20 நிமிஷம் ஊறின அரிசியை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா பொறுமையாக கலந்து விடணும். திருப்பியும் உப்பு அளவு சரி பார்த்து தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் லைட்டாக அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியணும், அப்போ தான் வெந்து வரப்போ கரெக்டாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் மூடி போட்டு இது நல்லா வேகட்டும். உப்பு அதிகமாகிடுச்சுன்னா நம்ம சரி பண்ண முடியாது, அதனால தான் அப்பப்போ டேஸ்ட்டு பார்த்து நம்ம சேர்த்துக்கிறோம். இந்த ஸ்டேஜ்லேயும் ஒரு தடவை உப்பு சரி பார்த்துக்கோங்க. புளிப்பு பத்தலை அப்படின்னா ஒரு 1/2 எலுமிச்சை சாறு புளிஞ்சிக்கலாம். அரிசி 80% வெந்து வரணும். தண்ணி கொஞ்சம் சீக்கிரமே வத்திருச்சு, அதனால் நான் இன்னும் ஒரு 100 மில்லி சுடு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணியும் அரிசியும் சம அளவில் நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கிற ஸ்டேஜில் நம்ம இதை தம் போட்டுடலாம். இப்போ மேலே கொஞ்சம் புதினா இலையும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் தூவிட்டு ஒரே 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதுக்கு சரியாக இருக்க மாதிரி ஒரு மூடி போட்டு மூடிட்டு அது மேலே வெயிட்டான கல்லை தூக்கி வச்சுருக்கேன். லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் இது தம்மில் இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆவி வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நம்ம தம்மை எடுத்தோம் அப்படின்னா நல்ல கமகம வாசத்தோட சுவையான சீரக சம்பா பிரியாணி தயார். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தொடர்ந்து பயணிக்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.